விஷயம். மதியம் உள்ள இரண்டாம் கட்ட கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் போது பள்ளிக்கூடங்களில், ஏன்னா கல்லூரி மாணவர்கள் அப்படி இருக்க மாட்டாங்க, பள்ளிக்கூடங்களில் மாணவர்கள் வரிசையில் நின்று அட்டெண்டன்ஸ் வழங்குவது போல மிகவும் சீரிய முறையில் இந்த மாநாட்டிற்கு வருகை தந்ததை பதிவிட்டுக் கொண்டிருக்கும் நம்முடைய தொழிற்சங்க தோழர்களை உருவாக்கியது நம்ம சங்கம் மட்டும்தான். இதை அடிச்சு சொல்ல வேற எங்கேயும் இப்படிலாம் நடக்காது. அதுவும் முத்துப்பாண்டி மாதிரி ஒரு தோழர், அவருடைய ஆர்டருக்கு கட்டுப்பட்டு தோழர்கள் அவங்களுடைய பதிவை செஞ்சிருக்காங்க. நான் இத ஒரு தொடர்போட தான் சொல்றேன். என்ன தொடர்பு அப்படின்னா, இன்னைக்கு பல்வேறு சங்கங்கள் முளைச்சுக்கிட்டு இருக்கு. தினம் ஒரு சங்கம் முளைக்கிறது கூட வந்துட்டு இருக்கு. ஏன்னா தனி மனிதனுக்கு மமதை ரொம்ப கூடிடுச்சு. அரசியல் அறிக்கையில சொன்னது மாதிரி ஒரு மனுஷன் ரொம்ப மமதையோட திங்க் பண்ணக்கூடிய காலகட்டம். அது தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு, தமிழர்கள்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு அதிக மமதை இருக்கு. நாம் தமிழர்கள்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு அவங்களும் சங்கங்களை உருவாக்க முயற்சி பண்றாங்க. ஆனால் தொழிற்சங்க உறுப்பினர்களின் பெரும்பான்மை குறித்த ரகசிய வாக்கெடுப்பை நெஞ்சை நிமிர்த்தி எவரஸ்ட் சிகரத்துக்கு மேல ஏறி நின்று கேட்கிறது மாதிரி கேட்கக்கூடிய ரகசிய வாக்கெடுப்பு தீர்மானத்தை நிறைவேற்று என்று தீர்மானத்தை வலியுறுத்த கூறி தோழர் பாஸ்கர் மதுரை மண்டல பொருளாளர் அவர்களை வேலைக்கு 5000க்கும் மேற்பட்ட ஆண் பெண் தொழிலாளர்கள் இரவு பகல் என 24x7 வேலை பார்த்து வரும் சூழலில் லாப நோக்கம் இல்லாத நிறுவனம் என்ற அலைமொழியோடு லாபம் ஒன்றே பிரதானமாக இலக்காக கொண்டு தொழிலாளர்களின் உரிமை, தொழிலாளர்களின் நலன், பாதுகாப்பு ஆகியவற்றை காற்றில் பறக்கவிட்டு ஆம்புலன்ஸ் கொள்முதல், உதிரி பாகங்கள் கொள்முதல், பராமரிப்பில் முறைகேடு என எல்லா விதத்திலும் தமிழக மக்களின் உயிரையும் 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளர்களின் உயிர், உடைமை, உரிமை ஆகியவற்றை போக பொருளாக்கி லாபம் ஈட்டுக் கொண்டிருக்கின்ற GDKEMRI நிறுவனத்தின் அத்தனை அயோக்கியத்தனங்களையும் அம்பலப்படுத்தி தமிழக மக்களின் மருத்துவத்தை பாதுகாக்கும் முன்னணி படையினராக 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளர்களை மாற்றி 108 ஆம்புலன்ஸ் சேவையை உரிய தரத்துடன் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சூழலை உருவாக்கிய 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளர் சங்கம் தமிழ்நாடு இணைப்பு COITU பதிவு 1508 MDU எந்த விதத்திலாவது கிடைத்துவிட வேண்டும் என்று ஒவ்வொரு கணமும் துடித்துக் கொண்டிருக்கும் GDKEMRI நிர்வாகத்தின் சதித்திட்டங்களில் ஒன்றுதான் தொழிலாளர் என்ற போர்வையில் உலாவும் சமூக விரோதிகளையும் மனித உல விரோதிகளையும் தொழிற்சங்கம் என்ற பெயரில் கூட செய்து அவர்களின் அத்தனை சட்டவிரோத, சமூக விரோத, மனித உல விரோத செயல்களையும் அடைகாத்து அவர்களுக்கு எந்தவித பாதிப்பு ஏற்படாமல் பாதுகாத்து உண்மையாகவும் நேர்மையாகவும் சமூக கட்டமைப்புக்காக உழைக்கும் தொழிலாளர்களையும் உழைப்பின் பலனை 108 ஆம்புலன்ஸ் சேவை திட்டத்தின் உயரிய நோக்கத்தையும் ஒவ்வொரு நிமிடமும் சேர்த்துக் கொண்டிருக்கின்றனர். இதனை தடுத்து உழைத்து தேயும் தொழிலாளர்களின் உரிமையையும் நலனையும் சமூக நலனையும் பாதுகாத்திட இனிவரும் காலங்களில் நிர்வாகம் ரகசிய வாக்கெடுப்பின் மூலம் தேர்ந்தெடுக்கப்படும் பெரும்பான்மை சங்கத்துடன் மட்டுமே பேச்சுவார்த்தை நடத்தப்படும் உடன்பாடு ஏற்படுத்திக் கொள்ளவும் வேண்டும் என்ற ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நன்றி. நம்முடைய நிகழ்வுகள் எதுவுமே நிறைவு பெற்றதா இருக்காது. நம்ம சங்கத்திலிருந்து சமூக மாற்ற சிந்தனையில் நிலைத்து நான் அந்த கடமையை கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் என்று வேலை செய்து கொண்டிருக்கும் நம்முடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய தோழர் ஜெயபிரகாஷ் அவர்களை வாழ்த்துறை வழங்க அழைக்கிறேன். மிருக மாதிரி வாழ்றதுக்கு அரசியல் தேவையா? தேவையில்லை. மனிதனா வாழ்றதுக்கு அரசியல் தேவை. எதுக்காக? நம்ம உறவை எப்படி பாதுகாக்கணும், உடமைகளை எப்படி பங்கிட்டுக்கணும், வர சமுதாயத்துக்கு என்னெல்லாம் பிச்சை வச்சுட்டு போகணும், இருக்கிற தவறை எப்படி சரி செஞ்சுக்கிறது ஒரு நிர்வாக முறை வேணும். அது அரசியல் வேணும். ஆனா அந்த அரசியல் எப்படிப்பட்டதாக இருக்கணும் நம்ம முடிவு பண்ணணும். அங்கதான் விஷயம் இருக்கு. இப்ப சொல்றாங்க சீடபலிக்கு அரசியல் கட்சி வழக்கதான் வேலை பார்க்கறாங்க. இந்த நாட்டில் இவங்களோட வேற ஆளே இல்லை பாரு. பேச்சாளர் ஆகிட்டீங்க. அடுத்ததாக பட்ஜெட் குறித்த தீர்மானம். அதாவது கார்பரேட்டுகளான பட்ஜெட்னு எளிமையா சொல்லிட்டு போறதை விட உழைக்கும் வர்க்கம், அடித்தட்டு உழைக்கும் வர்க்கம்,
அப்படிங்கிற ஒரு பகுதியே இந்த சமூகத்துல இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு போடப்பட்ட பட்ஜெட். வேற எல்லா பட்ஜெட்டுமே கார்பரேட் சாதகமா போடுற பட்ஜெட் தான் இந்த கவர்மெண்ட்களுக்கு போடுறது. அந்த அடிப்படையில் 2019-20 மத்திய பட்ஜெட் எதிர்த்த தீர்மானத்தை நிறைவேற்ற தோழர் நிர்தோஷ் சிஓஐடி அவர்களை அழைக்கிறேன். நெருக்கடிக்கு சென்று கொண்டிருக்கும் முதலாளித்துவ பொருளாதாரத்தை ஆலிஸ்கள் என்பது போன்ற தோற்றத்தோடு ஆண்டு முழுவதும் அந்த அரசாங்கங்கள் பராமரித்து விடுகின்றன. அதற்கு ஊடகங்களும் அளப்பரிய உதவிகளை செய்கின்றன. எப்படி இருந்தாலும் நாடாளுமன்றத்தின் ஒப்புதலின்றி அடுத்த ஆண்டிற்கான வரவு செலவினை தீர்மானிக்க முடியாது என்ற நடைமுறையை நாடாளுமன்ற ஜனநாயகம் முன்னிறுத்தியிருந்தால் நெருக்கடியை மூடி மறைத்து பூசி மெழுகி ஒரு பிரகாசமான தோற்றத்தை ஏற்படுத்த அரசின் நிதியமைச்சர் படாத வேண்டியுள்ளது. இந்த பின்னணியில் இந்த ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை தற்போது புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமன் அவர்களால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. சுதந்திர இந்தியாவில் விடுதலை பெற்ற நாளிலிருந்தே சமர்ப்பிக்கப்படும் அனைத்து நிதிநிலை அறிக்கைகளும் ஒரே நோக்கத்தை தொடர்ச்சியாக கொண்டவையாக இருந்து வந்துள்ளன. அது இந்திய முதலாளித்துவ வர்க்கத்தின் நலனை பேணுவது, மேம்படுத்துவது என்ற நோக்கமாகும். ஒரு காலகட்டத்தில் முதலாளித்துவத்தின் நலன்கள் பேணப்பட்டு அதன் விளைவாக தொழில் வளர்ச்சி ஏற்பட்டால் அதன் மூலம் நாட்டு மக்களுக்கு சில புது வேலை வாய்ப்புகள் உருவாகும் என்ற சூழ்நிலை இருந்தது. முதலாளிகள் லாபம் ஈட்டுவதற்காக என்ற அடிப்படையில் நெல்லுக்கு இறைக்கப்படுவது போன்ற நீர் சாதாரண மக்களுக்கு பலனளிக்கும் வேலை வாய்ப்புகள் உருவாக்குவதால் என்று புல்லுக்கும் பாய்வதாக அவை இருந்தன. ஆனால் இன்று உருவாகும் வளர்ச்சி வேலை வாய்ப்புகளை உருவாக்காத வளர்ச்சியாகும். ஆனால் இன்று உருவாகும் வளர்ச்சி வேலை வாய்ப்புகளை உருவாக்காத வளர்ச்சியாகும். அதாவது தன்னியங்கி இயந்திரங்களை கொண்டு உழைப்பாளருக்கு வழங்கப்படும் ஊதியத்தை கையகப்படுத்தி அதன் மூலம் சாதிக்கப்படும் வளர்ச்சியாகும். அதனால் தற்போது வளர்ச்சிக்கென நிதிநிலை அறிக்கையில் வழங்கப்படும் சலுகை 90% நாட்டு மக்களுக்கு எந்தவித பலனையும் அளிக்காதவையாக நடைமுறையில் இருக்கின்றன. ஆழமாக மூடி மறைக்கப்பட வேண்டும். அதனை மூடி மறைப்பதில் நிதியமைச்சர் காட்டும் திறமையே அவரது பெருமையை நிலைநாட்டுகிறது. அந்த அடிப்படையில் தற்போது சமர்ப்பிக்கப்பட்டுள்ள நிதிநிலை அறிக்கையில் மிகப்பெரிய சலுகை முதலாளி வர்க்கத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. குறைந்த அளவிற்கான வரிவிதிப்புக்கு ஆளாகும் முன்பிருந்த தொகையிலான 250 கோடி ரூபாய் என்பது தற்போது 400 கோடி ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் குறைந்த வரி செலுத்தும் வரையறைக்குள் நமது நாட்டின் அனைத்து முதலாளிகளும் வந்துவிடுகின்றன. அது தவிர 70,000 கோடி ரூபாய் வங்கிகளுக்கு கடன் வழங்குவதாக ஒதுக்கீடு செய்த நிதியமைச்சர் வங்கிகள் குறித்து ஒரு பிரகாசமான தோற்றத்தை முன்வைத்துள்ளார். அதாவது 1 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு வங்கிகள் வராக்கடன் வசூலிக்கப்பட்டுள்ளது என்பதை பலத்த கரவொலிகளுக்கிடையே அறிவித்துள்ளனர். இதனை ஆரம்பத்துடன் இதனை அறிவித்த நிதியமைச்சர் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு 5,50,000 கோடி ரூபாய் அளவிற்கான கடன்களை எந்த வகையான உறுத்தலுமின்றி அவரது அரசு தள்ளுபடி செய்துள்ளதை பற்றி நிதிநிலை அறிக்கையில் மூச்சு கூட விடவில்லை. சாதாரண மக்கள் பலன் பெறும் விவசாய கடனை தள்ளுபடி செய்வது போன்றவை குறித்து எதிர்மறையான கருத்துக்களை வைக்கும் பிஜேபி கட்சியினர் திரைமறைவில் இத்தகைய வங்கிகளின் பொதுப்பணத்தை திருடிய முதலாளித்துவ வர்க்கத்திற்கு வழங்கியுள்ளது.
பொதுவாக பாவனை காட்டும் போக்கிலாவது இதற்கு முன்பிருந்த காங்கிரஸ் அரசு சாதாரண மக்களுக்கென சில சலுகைகள் வழங்கி வந்தன. அவர்கள் சமர்ப்பித்த நிதிநிலை அறிக்கைகளில் அவை வெளிப்பட்டன. ஆனால் இந்த நிதிநிலை அறிக்கை சாதாரண மக்களுக்கு பலன் தரும் 100 நாள் வேலை திட்டம் போன்றவற்றிற்கான ஒதுக்கீடு வெகுவாக குறைத்திருக்கப்பட்டிருக்கிறது. விவசாயிகளுக்கு வருடத்திற்கு 6000 ரூபாய் நிவாரணம் என்ற திட்டம் பிஜேபி அரசின் அறிவித்த திட்டமாகும். அதற்கான ஒதுக்கீட்டு கூட இந்த நிதிநிலையில் அறிக்கையில் போதுமான அளவிற்கு இல்லை. சாதாரண மக்கள் பாதிக்கும் சாதாரண மக்களை பாதிக்கும் மறைமுக வரி சுமை எல்லளவு கூட குறையவில்லை. இந்த நிதிநிலை அறிக்கை ஒரு விஷயத்தை வரலாறு படைத்ததாக உள்ளது. அதாவது அனைத்து நிதிநிலை அறிக்கைகளும் இடம்பெறும் வரவு எவ்வளவு, செலவு எவ்வளவு, பற்றாக்குறை எவ்வளவு என்ற விவரங்கள் இந்த அறிக்கையில் இல்லை. ஏனெனில் பற்றாக்குறை எவ்வளவு என்பது மக்களின் கவனத்திற்கு வந்தால் அதனை ஈடுகட்ட அந்த அளவிற்கு காகித நோட்டுகள் அச்சடிக்கப்பட போகின்றன என்ற அது பணவீக்கத்தை அதிகரித்து விலை உயர்வினை ஏற்படுத்தும் என்ற விமர்சனத்திற்கு வழிவகுத்துவிடும் என்பதால் அந்த விவரம் மூடுமந்திரமாக இந்த நிதிநிலை அறிக்கையில் பராமரிக்கப்பட்டுள்ளது. 8% வளர்ச்சியை எட்டுவோம் என்று இந்த நிதிநிலை அறிக்கையில் முன்வைக்கப்படும் முழக்கம் சுற்றுப்புற சூழலை பாதிக்கும் ஒளிப்பெருக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதை தவிர யதார்த்த நிலையை பிரதிபலிக்கவில்லை. ஏனெனில் வளர்ச்சி என்பது நாட்டு மக்களின் சேமிப்பு திறன் சார்ந்தது. அவர்களின் சேமிப்பு திறன் அதிகரித்தால் அப்போது அவர்களிடம் கூடுதலாக உள்ள நிதி ஆதாரம் வங்கிகளில் சேமிப்பு கணக்கிற்கு வந்து சேரும். அதனை கொண்டுதான் தொழில் வளர்ச்சிக்கு தேவையான கடன்களை வங்கிகள் வழங்கும். அவ்வாறு மூலதன பெருக்கை ஏற்படுத்த வேண்டுமானால் மூலதன பெருக்கத்தை ஏற்படுத்த வேண்டுமானால் வங்கிகளில் சேமிக்கப்படும் தொகையான வட்டி விகிதங்கள் அதிகரிக்கப்பட வேண்டும். ஆனால் இந்த அரசு தொடர்ச்சியாக வட்டி விகிதங்களை குறைத்துக் கொண்டே வருகிறது. அதனால் ஏற்கனவே குறைத்துக் கொண்டிருக்கும் வங்கி சேமிப்புகள் இன்னும் குறைவதற்கான சூழ்நிலையே ஏற்பட்டுள்ளது. அந்த நிலையில் 8% வளர்ச்சி என்பது எட்டா கனி என்பதை யாரும் சொல்லி தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை. அதே போல் ஏழை எளிய மக்களுக்கு ஓய்வூதியம் என்ற பெயரில் கோடிக்கணக்கான பேர் பலனடைய போகிறார்கள் என்ற அறிவிப்பு வெற்று முழக்கமே தவிர வேறொன்றும் இல்லை. ஏனெனில் இவர்கள் அறிவித்துள்ள ஓய்வூதிய பலனை பெறும் முதல் நபரே 2034 ஆண்டு வரை காத்திருக்க வேண்டியவராக இருக்கிறார். ஏழை எளிய மக்களை பற்றி எந்தளவு கூட கண்டுகொள்ளாததாக இருக்கும் இந்த நிதிநிலை அறிக்கை இராணுவ தளவாடங்கள் வாங்குவதற்கு ஏறக்குறைய 1/3 தொகையினை ஒதுக்கியுள்ளது. கல்வி, பொது சுகாதாரம் ஆகியவற்றுக்கான ஒதுக்கீட்டில் எந்த முன்னேற்றமும் இல்லை. பற்றாக்குறையை ஈடுகட்டுவதற்காக பொதுத்துறை நிறுவனங்களில் பங்குகளை இன்னும் கூடுதலாக தனியாரிடம் விற்பதற்கு இந்த அரசு திட்டமிட்டுள்ளது. வழக்கமாக அனைத்து அரசுகளும் செய்து வந்துள்ளதுதான் இது. ஆனால் இந்த அரசு இதை எந்த அளவிற்கு செய்ய எத்தனித்துள்ளது என்றால் ஏறக்குறைய அரசின் வசம் இருக்கும் BSNL என்ற தொலைத்தொடர்பு அமைப்பு இல்லாமல் போகும் அளவிற்கு அதனை செய்ய எத்தனித்துள்ளது. பெரிய அளவில் கோளாறுகளுக்கு இடமளிக்காமல் ஏறக்குறைய 2 நூற்றாண்டுகளாக செயல்பட்டு வரும் பொதுத்துறை நிறுவனமான இந்திய ரயில்வே தனியார் மயம் தங்குதடையின்றி இந்த அரசால் புகுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இதனால் உருவாகும் வேலை இழப்புகளை ஈடுகட்ட எந்த நடவடிக்கையும் இல்லை. புது வேலை வாய்ப்புகளை உருவாக்காத வளர்ச்சி இருக்கும் வேலை வாய்ப்புகளை குழி தோண்டி புதைக்கும் திட்டங்கள் ஆகியவையே இந்த நிதிநிலை அறிக்கையின் சிறப்பு அம்சங்களாகும். அரசின் வருவாய் எதன் மூலமாக வரப்போகிறது என்பது குறித்து முன்வைக்கப்பட்டுள்ள விவரங்கள் எல்லாம் கொஞ்ச நஞ்சமல்ல இமயமலை அளவிற்கு மிகைப்படுத்தப்பட்டவையாக உள்ளன. ஒட்டுமொத்தத்தில் இதற்கு முன்பிருந்த காங்கிரஸ் கட்சி அரசுகளால்
சமர்ப்பிக்கப்பட்ட நிதிநிலை அறிக்கை ஏழை எளியவர்கள் என்று சமூகத்தில் ஒரு பிரிவினர் உள்ளனர். கண்துடைப்பிற்காவது அவர்களுக்கு சில ஒதுக்கீடுகள் நாம் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையினை கொண்டவையாக இருந்தன. ஆனால் இந்த நிதிநிலை அறிக்கை அப்படி ஒரு பிரிவினர் நாட்டில் இருப்பதையே எண்ணி பார்க்காத ஒரு ஈவிரக்கமற்ற நிதிநிலை அறிக்கையாக உள்ளது. இதற்கான கண்டனத்தை வார்த்தைகளில் கூறுவது அர்த்தமற்றது. இவை நடைமுறைப்படுத்தப்படும் பொதுமக்களிடையே உருவாக்கும் அதிருப்திகள் மற்றும் மனக்கசப்புகளை மையமாக வைத்து மகத்தான மக்கள் இயக்கங்கள் கற்ற முனைவதே இந்த கண்டனத்திற்கு உள்ள முறையான மற்றும் முழுமையான வழியாக இருக்கும். நன்றி. மிகவும் பார்க்க வேண்டிய தீர்மானம், அதாவது தொடர்ச்சியாக தொழிலாளர் விரோத நடவடிக்கைகளை எடுத்து வரும் மத்திய அரசின் புதிய ஒரு செயல் திட்டமாக தொழிலாளர் விரோத புதிய ஊதிய சட்டம் மற்றும் சமூக பாதுகாப்பு சட்டங்கள் என்ற பெயரில் கொண்டு வந்திருக்கும் அந்த தொழிலாளர் விரோத சட்டங்களுக்கு எதிரான இந்த தீர்மானத்தில் இப்பொழுது ஒரு சட்டம், ஊதிய சட்டம், வேஜ் கோடு என்று சொல்லக்கூடிய ஊதிய சட்டம் ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுவிட்டது. அடுத்ததாக இருக்கக்கூடிய சமூக பாதுகாப்பு சட்டம், சோசியல் செக்யூரிட்டி கோடு என்று சொல்லக்கூடிய சமூக பாதுகாப்பு சட்டம் ஏற்கனவே அமைச்சரவை ஒப்புதல் பெற்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய இருக்கிற நிலையில் இவ்விரு சட்டங்களையும் அதனுடைய தொழிலாளர் விரோத அம்சங்களையும் கோடிட்டு காட்டி அந்த சட்டங்களை எதிர்த்து இந்த மாநாடு கண்டன தீர்மானத்தை நிறைவேற்றி தருமாறு இந்த தீர்மானத்தை முன்மொழிகிறேன். இந்திய மக்களின் விருப்பத்துக்கு விரோதமாக தேர்தல் ஆணையம், EVM வாக்கு இயந்திரம், ஊடகங்கள், இந்திய கார்ப்பரேட் நிறுவனங்களின் கூட்டுச்சதியின் விளைவாக மிருக பலத்துடன் ஆட்சிக்கு வந்துள்ள ஆளும் பாஜக அரசாங்கம் தொழிலாளர் சட்டங்களை எளிமைப்படுத்துகிறோம் என்ற பெயரில் ஊதியம் வழங்கல் சட்டம், குறைந்தபட்ச ஊதிய சட்டம், போனஸ் சட்டம், ஈரூதியம் வழங்கல் சட்டம், சம ஊதிய சட்டம் ஆகிய 4 சட்டங்களையும் நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக ஊதிய சட்டம், வேஜ் கோடு என ஒரே சட்டமாக இயற்றப்பட்டுள்ளது. அடுத்ததாக EPF, PF சட்டம், ESI சட்டம், தொழிலாளர் இழப்பீட்டு சட்டம், பேறுகால பலன்கள் சட்டம், நன்றித்தொகை அல்லது பணிக்கொடை வழங்கல் சட்டம், அமைப்புசாரா தொழிலாளர் சமூக பாதுகாப்பு சட்டம், மைக்கா சுரங்க தொழிலாளர் சட்டம், PD தொழிலாளர் நலநிதி சட்டம், சினிமா தொழிலாளர் நலநிதி சட்டம், கட்டிட தொழிலாளர் நல தீர்வை சட்டம் உள்ளிட்ட 17 சட்டங்கள் ரத்து செய்யப்பட்டு ஒரே சட்டமாக சமூக பாதுகாப்பு சட்டம், சோசியல் செக்யூரிட்டி கோட் என்ற சட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கி கூடிய விரைவில் சட்டமாக காத்திருக்கிறது. காலங்காலமாக தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் போனஸ் என்பது முதலாளி வழங்கும் சன்மானம் அல்ல. அது அந்த வருடம் முழுவதும் முதலாளி தொழிலாளிக்கு தராமல் பிடித்து வைத்துக் கொண்ட கொடுபடாத சம்பளம் என்ற கண்ணோட்டத்திற்கே உழை வைக்கும் விதத்தில் தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள ஊதிய சட்டம் புதிதாக துவங்கப்படும் தொழில் நிறுவனங்களுக்கு முதல் 5 ஆண்டுகள் லாபம் ஈட்டினால் மட்டுமே போனஸ் வழங்கினால் போதும் என்றும், குறைந்தபட்ச போனஸ் வழங்க வேண்டியதில்லை என்றும், அந்த சலுகையை 7ஆம் ஆண்டு வரை நீட்டிக்கவும் செய்துள்ளது. மேலும் ஏற்கனவே இருக்கும் நிறுவனங்களில் புதிதாக உருவாக்கப்படும் தொழில் பிரிவுகளுக்கும் தனியே இந்த 5 முதல் 7ஆம் ஆண்டு வரையிலான விலக்களிப்பு சலுகை உண்டு என்றும் புதிய ஊதிய சட்டம் கூறுகின்றது. இன்றைய உலகமய சூழலில் தொழில்களே நிரந்தரமில்லை என்ற வாதத்தை முன்வைத்து தொழிற்சாலைகளை துவங்குவதும் தொழிற்சாலைகளை மூடுவதும் எளிதாக்கப்பட்டுள்ள நிலையில் 5 ஆண்டுகள் முதல் 7 ஆண்டுகளில் ஒரு பெயரிலும் அதன் பிறகு வேறு பெயரிலும் மாற்றி செயல்பட்டு எந்த காலத்திலுமே தொழிலாளர்களுக்கு போனஸ் என்பதே கொடுக்காமல் தொழில் நடத்த முடியும் என்ற சூழலை புதிய ஊதிய சட்டம் உறுதி செய்துள்ளது. உள்ளூர் சூழலுக்கு ஏற்ப முதலாளிகள் வழக்கார அடிப்படையில் வழங்கி வந்த உள்ளூர் பொங்கல் போனஸ் போன்ற போனஸ் தொகைகளையும் சட்டப்படி வழங்க வேண்டிய
போனஸில் இருந்து கழித்துக் கொள்ளலாம் என்று புதிய ஊதிய சட்டம் முதலாளிக்கு வழி செய்து கொடுக்கிறது. இன்றுள்ள EPF நிதிக்கு தொழிலாளியின் பங்களிப்பாக சம்பளத்தில் 12.5%, அதற்கு சமமான தொகை அதாவது இன்னொரு 12.5% முதலாளியால் செலுத்தப்பட வேண்டும். அதுபோல ESI நிதிக்கு தொழிலாளி பங்களிப்பு 3/4% 0.75%, முதலாளி தரப்பில் 3.25% செலுத்தப்பட வேண்டும். ஆக மொத்தம் முதலாளி 12.5 EPF நிதிக்கும் 3.25% ESI நிதிக்குமாக 15.75% செலுத்த வேண்டும். ஆனால் இந்த EPF ESI நிதிகளை ஒன்றிணைக்கும் புதிய சமூக பாதுகாப்பு சட்டம் முதலாளிக்கு அதிகபட்சமாக 14.5%க்கு மேல் செலுத்த வேண்டியதில்லை என்றும் 14.5% குறைவாகவும் அரசாங்கம் நிர்ணயிக்கலாம் என்றும் முதலாளிகள் செலுத்த வேண்டிய பங்களிப்பு தொகையை குறைத்து முதலாளிக்கு சாதகமாக சூழலை நிதி ஆதாரத்தை வழங்குகிறது. இதனால் வரை தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி EPF-இல் சேரும் இருப்பு தொகையை பங்குச்சந்தையில் முதலீடு செய்யக்கூடாது, தொழிலாளியின் பணத்தில் கார்ப்பரேட்டுகள் சூதாடுவதற்கு அனுமதிக்க கூடாது என்று தொழிற்சங்கங்கள் போராடி வந்துள்ளன. ஆனால் புதிதாக கொண்டு வர உத்தேசித்துள்ள சமூக பாதுகாப்பு சட்டம் EPF ESI நிதிகளை அரசாங்கம் எடுத்துக்கொண்டு அதை பங்குச்சந்தைகள் மூலம் கார்ப்பரேட் நிறுவனங்களில் முதலீடு செய்வதற்கு வழிவகுக்கிறது. அதுபோல இன்று வரை தொழிலாளர்களால் கோரப்படாத EPF கணக்கு தொகை எத்தனை ஆண்டுகளானாலும் தொழிலாளியின் கணக்கிலேயே இருக்கும். அத்தொழிலாளியின் வாரிசுகளோ எத்தனை ஆண்டுகள் கழிந்த பின்னரும் வட்டியுடன் கோரி பெற முடியும். EPF நிர்வாகம் அது இல்லை என்று ஒரு நாளும் சொல்ல முடியாது. ஆனால் புதிய சமூக பாதுகாப்பு சட்டம் ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவில் கோரப்படாத தொகை பறிமுதல் செய்யப்பட்டு அரசாங்க கணக்கிற்கு போய்விடும். பின் எந்த நாளிலும் அத்தொழிலாளியோ வாரிசுகளோ கோரி பெறவே முடியாது. அத்தொகையை அரசாங்கம் கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு மானியமாக கொடுக்கலாம். சமூக பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் ஓய்வூதியம், இழப்பீட்டுத் தொகை, பேறுகால பயன்கள், மருத்துவ பலன்கள் உள்ளிட்ட பலன்களை வழங்குவதற்கான தொகை இப்போது கொடுக்கப்பட்டு வருவது போல் EPF ESI நிதியிலிருந்து கொடுக்கப்படாது. அந்த நிதிகள் எல்லாம் அரசாங்கம் எடுத்துக்கொண்டு அந்தந்த ஆண்டு தேவைப்படும் நிதியை பட்ஜெட் பற்றாக்குறையை பொறுத்து பட்ஜெட்டில் ஒதுக்கப்படும் என்று புதிய சமூக பாதுகாப்பு சட்டம் கூறுகிறது. இதன் பொருள் அந்த ஆண்டு எத்தனை தொழிலாளர்களுக்கு எவ்வளவு தொகை ஓய்வூதியம், இழப்பீட்டுத் தொகை மற்றும் மருத்துவ பலன்கள், பேறுகால பலன்கள் கொடுக்க வேண்டியுள்ளது என்பதை பொறுத்து நிதி ஒதுக்கீடு செய்யப்படாது. மாறாக அரசாங்க பட்ஜெட்டில் அந்த ஆண்டு எவ்வளவு தொகை ஒதுக்கப்பட முடியுமோ அவ்வளவு தொகைதான் ஒதுக்க முடியும். அந்த தொகைக்குள் எவ்வளவு பேருக்கு எவ்வளவு பலன் கொடுக்க முடியுமோ அவ்வளவு பேருக்கு அவ்வளவு பலன்கள் மட்டுமே கொடுக்கப்படும். இதன் மூலம் புதிய சமூக பாதுகாப்பு சட்டம் சமூக பாதுகாப்பு நிதிக்கு தொழிலாளர்களிடமிருந்து நிறுவனங்களிடமிருந்து வசூலிக்கும் சந்தா தொகைகளை அரசாங்கம் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் முடிந்த அளவு தொகையை தான் பட்ஜெட்டில் ஒதுக்க முடியும் என்று கூறுவது சட்டப்படி செய்யப்படும் மிக பெரும் மோசடி நடவடிக்கையாகும். எனவே 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளர்கள் சங்கமும் அதன் மத்திய தொழிற்சங்கமாகிய சென்ட்ரல் ஆர்கனைசேஷன் ஆஃப் இந்தியன் ட்ரேட் யூனியன் COIT சங்கமும் மத்திய அரசாங்கத்தின் ஊதிய சட்டம், சமூக பாதுகாப்பு சட்டம் ஆகிய இவ்விரு தொழிலாளர் விரோத சட்டங்களை இந்த 5வது மாநில மாநாட்டின் வாயிலாக வன்மையாக கண்டிப்பதுடன் இதற்கு எதிராகவும் இன்னும் வரப்போகும் தொழிலாளர் விரோத தொழிலாளர் சட்டங்களுக்கு எதிராகவும் மாபெரும் பிரச்சார இயக்கம் நடத்தி தமிழக தொழிலாளி வர்க்கத்தின் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி தொழிலாளர் இயக்கங்களை கட்டியெழுப்ப இம்மாநாட்டின் வாயிலாக 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளர் சங்கம் உறுதியேற்கிறது. இந்த கூட்டத்தில் இருக்கும் தோழர்களின் முகங்களிலும் இதற்கு முன்பு இங்கிருந்து நான் இப்போது ஒப்பிட்டு பார்க்கிறேன். அப்போது ஒவ்வொரு தோழர்களிடத்திலும் முகத்திலும் பல கேள்விகள் இருக்கும். இதை செய்துவிட முடியுமா, இதை சாதித்து விட முடியுமா, அதை செய்ய முடியுமா, இதை செய்ய முடியுமா, இதை எப்போது முடிப்போம், அதை எப்போது முடிப்போம், அந்த போராட்டத்தை எப்போது செய்வோம், இது போன்ற கேள்விகள் இருக்கும். ஆனால் இங்கே இந்த மாநாட்டில் வந்திருக்கும் தோழர்களுக்கு ஏதோ நாம் எல்லா கடமையையும் செய்து முடித்து விட்டோம், நாம் இனிமேல் இந்த சங்கத்தில் நமக்கு பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தீர்த்து விட்டோம்,
நமக்கு வேலை பாதுகாப்பு வந்துவிட்டது, நம்மை முன்பு போல் யாராலும் நினைத்த மாத்திரத்தில் இடமாறுதல் செய்ய முடியாது, ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க முடியாது, சங்கம் இருக்கிறது நம்மை பாதுகாக்கிறதுக்கு, நமக்கு பாதுகாப்பு. இன்று அதைவிட முக்கியமானது சம்பளம். அன்று சங்கம் துவக்கப்பட்ட போது நாம் வாங்கி கொண்டிருந்த சம்பளம் 5500 ரூபாய். அதே காலகட்டத்தில் வெளியே தொழிலாளர்கள் வாங்கி கொண்டிருந்த 15000 ரூபாய்களை காட்டிலும் நாம் மிகவும் குறைவாக 10,000 முதல் 12,000 வரை வாங்கி கொண்டிருந்த காலகட்டத்தில் நாம் 5000 ரூபாய் வாங்கி கொண்டிருந்தோம். இப்போது தொடர்ச்சியாக நமது சங்க செயல்பாடுகளின் மூலமாக இன்று கிட்டத்தட்ட 12 முதல் 15 வரை நாம் நெருங்கி இருக்கிறோம். இன்று மற்ற பகுதி தொழிலாளர்கள் எல்லோரும் நம்மை பார்த்து பொறாமைப்படும் அளவிற்கு 108 ஆம்புலன்ஸ்கள் என்ன 20% போனஸ் பேசுறாங்க, 20% ஊதிய உயர்வு கேட்கிறாங்க, எங்களுக்கு ஊதிய உயர்வே கிடையாது, உங்களுக்கு ஊதிய ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அப்படின்னு பொறாமைப்படும் அளவிற்கு நாம் வந்துவிட்டோம். அதனால் இனிமேல் நாம் போராடுவதற்கோ மிகப்பெரிய அளவில் சாதிப்பதற்கோ எதுவும் இல்லை. இந்த சங்கத்தை இப்படியே இருக்கும் அளவிலேயே நாம் நடத்திவிட்டு போனால் போதும் என்ற மனநிலை, ஒரு திருப்திகரமான மனநிலை தோழர்களிடம் இருப்பது போல் எனக்கு தெரிகிறது. ஆனால் அப்படிப்பட்ட நிலைமையிலேயே நாம் இருக்கிறோம். இதற்கு முன் வாசித்த தீர்மானம் அதற்கு ஒரு அபாய சங்கு, அதற்கு முன்பாகவே பல அபாய சங்குகள் நமக்கு ஒழித்துவிட்டன. மருத்துவத்துறையிலேயே நம்முடைய GVKMRI நிர்வாகம் ஒரு பிக்சட் டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட் என்ற முறையில் கையெழுத்து கேட்டது. அதில் அடிமை சாசனம், அதில் கையெழுத்து போட்டால் நமக்கு வேலை நிரந்தரம் இல்லை என்று சொல்லி நம்முடைய தொழிற்சங்கம் சுமார் 1500 உறுப்பினர்களை, அன்று இருந்த நிலையில் 1500 உறுப்பினர்களை அதில் கையெழுத்து விடாமல் செய்தது. ஆனால் நிர்வாகத்தை நம்பிய சில கருப்பு ஆடுகள் சொல் பேச்சை கேட்டு, சில தொழிற்சங்கங்களும் சில புல்லுரிமைகள் பேச்சை கேட்டு சுமார் 600 பேர் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டார்கள். அதன் பிறகு சுமார் 1000 பேர், 900 முதல் 1000 பேர் புதிதாக வேலைக்கு சேர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஒப்பந்தத்தில் வேலைக்கு சேரும் போதே பணி நிபந்தனைகளில் பிக்சட் டேர்ம் என்ற முறையில் தான் பணிக்கு சேர்ந்திருக்கிறார்கள். ஆக இன்று இருக்கக்கூடிய சுமார் 4000 உறுப்பினர்களில் கிட்டத்தட்ட சரிபாதிக்கும் ஒரு 1500 உறுப்பினர்கள் பிக்சட் டேர்ம் முறையில் தான் இப்போது இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த 1500 பேரில் மற்றும் இருக்கக்கூடியவர்களையும் அடுத்து இன்று ஆகஸ்ட் மாதத்தோடு GVKMRIக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒப்பந்தம் முடிவடைய போகிறது. ஆனால் அந்த ஒப்பந்தம் முடிவடைந்த பிறகு GVKMRI தொடர்கிறதா அல்லது வேறு ஒரு அமைப்பு தொடர்கிறதா, யார் தொடர்ந்தாலும் இந்த பிக்சட் டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட் முறையையோ, புதிதாக வேலைக்கு சேர்ந்தவர்கள் புதிதாக ஒப்பந்தங்கள் முறையிலேயோ, ஒரு பழைய சர்வீஸ் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு இளைஞர்களை மட்டும் வேலைக்கு எடுக்கும் திட்டத்தை கொண்டு வரப்போகும் சூழலை நிலவி கொண்டிருக்கிறது. அந்த அபாய கட்டத்தில் இருக்கிறோம். ஆனால் தொடர்ந்து நாம் பல கட்டங்களில் இந்த அபாயத்தை பேசினாலும் இந்த அபாயம் அது நம்ம தொழிற்சங்கம் பார்த்துக்கிறோம், அது நமக்கு பிரச்சனையே இல்லைன்னு போய்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் இது இந்த 108 ஆம்புலன்ஸ் கான்ட்ராக்ட் முறையில் கொண்டு வந்ததற்கு முன்பாக இது நாம் மட்டும் கிடையாது, மருத்துவத்துறையில் லேப் டெக்னீசியன்ஸ், HIV இந்த மாதிரி பல துறைகளில் ஒப்பந்த முறையில் தான் ஊழியர்கள் நியமிக்கப்பட்டார்கள். அதே முறையில் தான் நாமும் நியமிக்கப்பட்டோம். அவர்களும் சங்கம் வைத்தார்கள், நாமும் சங்கம் வைத்திருந்தோம். நமக்கு முன்பு சங்கம் ஆரம்பித்தவர்கள் இந்த லேப் டெக்னீசியன்ஸ் என்று சொல்லக்கூடிய 600 பேர் மாநிலம் முழுவதும் இருந்தார்கள். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இன்னைக்கு அவங்க இருக்காங்களா வேலையில? அந்த 600 பேரும் ஒரே ஸ்ட்ரோக்ல, ஒரே உத்தரவுல அவங்க வேலை நீக்கம் செய்யப்பட்டார்கள். அது ஒரு முனகல் கூட கிடையாது. அந்த சங்கத்தை உருவாக்கி வழிநடத்திய சங்கங்கள், மிகப்பெரிய அரசு ஊழியர் சங்கங்கள், அந்த சங்கத்தின் பொறுப்பாளர்கள் ஒவ்வொரு அடுத்த அமைப்புகள் போடும் மாநாட்டுகளில் வந்து நமக்கு அறிவுரைகள் வேறு சொல்வார்கள். அதை அப்படி செய்ய வேண்டும், இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனால் அவர்கள் ஒட்டுமொத்தமாக 600 பேர் உன்னுடைய டேர்ம்ஸ் பிக்சட் டேர்ம் முடிஞ்சிருச்சு, இனி எனக்கு நீ தேவையில்லைன்னு ஒரு சிங்கிள் லைன் ஆர்டர், ஒரே வரி உத்தரவின் மூலம் வேலையை விட்டு தூக்கி எறியப்பட்டார்கள். அவர்களை பாதுகாப்பதற்கு அவர்கள் சங்கமும் வரவில்லை, அவர்களை வழிநடத்திய அரசு ஊழியர் சங்கமும் வரவில்லை. இந்த நிலையில்
நாம் மட்டும் தனித்து இந்த பிக்சட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் முறையை போராடி இந்த முறையை மாற்றி விடுவோமா? நமக்கு முன்பு எனக்கு முன் பேசிய தோழர் ஆனந்தன் அவர்கள் சொன்னார்கள், இந்த பத்மாவதி கிறிஸ்டல் முறை அவர்கள் சமீபத்தில் ஒரு 6 மாதங்களுக்கு முன்பு எல்லா 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எல்லாரையும் வேலையை விட்டு தூக்கிவிட்டு புதியவர்களை கொண்டு வரும், இளைஞர்களை கொண்டு வரும். இந்த பிக்சட் டைம் முறை, கான்ட்ராக்ட் முறை எல்லாமே எதற்காக? ஒருவனை வேலைக்கு வைத்து அவனுக்கு மாசம் மாசம் சம்பள உயர்வை வருஷம் கொடுத்து அவன் 60 வயசு வரைக்கும் அவன் ஒரு இதை தூக்கி வச்சு நடந்து போய் வர்ற வரைக்கும் அவன்கிட்ட வேலை வாங்குறதுக்காக உட்கார்ந்துருக்கணும்னு அவசியம் கிடையாது. 40 வயசு அவன் இப்படிங்கிறதுக்கு அந்த வேலையை முடிக்கிறதுக்கு என் உடம்புல திராணி எந்த வயசு வரைக்கும் இருக்குமோ அது 40ஓ 35ஓ 30ஓ அவனை தூக்கி எரிஞ்சிட்டு ரொம்ப எனர்ஜியா இருக்கிறவனை வேலைக்கு வச்சு ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷா சுரண்டதுக்காகத்தான் அவன் இந்த சிஸ்டத்தையே கொண்டு வந்தான். அந்த சிஸ்டத்துல ஒரு தனி தீவு மாதிரி நம்ம மட்டும்தான் அதை எதிர்த்து போராடிக்கிட்டே இருக்கோம். மருத்துவத்துறை உட்பட அனைத்து அரசு துறைகளுக்கும் ஒரு ஜீவோ போட்டாங்க. அனைத்து அரசு துறைகளையும் கான்ட்ராக்ட் சிஸ்டமா மாத்தணும், நிரந்தர பணிகளை எல்லாம் ஒழித்து கான்ட்ராக்ட் சிஸ்டமா மாத்தணும்னு ஒரு ஜீவோ போட்டாங்க. அந்த ஜீவோவை எதிர்த்து இன்றைக்கு நம்ம இந்த புதிய ஊதிய சட்டம், புதிய சமூக பாதுகாப்பு சட்டம், இந்த சட்டங்களை எல்லாம் எதிர்த்து நாம இன்னைக்கு எப்படி நாம தான் முதலா இதை கண்டிச்சு தீர்மானம் போடுறோமோ அதே மாதிரி தான் போன மாநாட்டில் அந்த ஜீவோவை எதிர்த்து நம்ம தீர்மானம் போட்டோம். நாம தீர்மானம் போட்டு 2 வருஷம் கழிச்சு அரசு ஊழியர் சங்கம் அதை கண்டிச்சு ஒரு அறிக்கை விட்டாங்க. அவ்வளவுதான் அவங்க வேகம், அவ்வளவுதான் அவங்க முன்னறிவிப்பு, அவங்களோட வழிகாட்டுறதுள்ள இது. அப்ப இது எல்லாமே வந்துகிட்டு இருக்கு. நம்ம தான் ஒரு தீவு மாதிரி இதை பிடிச்சி தோங்கிடும். அப்ப அந்த ஜீவோ போடும் போதுல அரசாங்க தரப்பில் எதிர்பார்த்தது, இதில் யாரிடமிருந்து எதிர்ப்பு வரும் என்று அவர்கள் எதிர்பார்த்து பேசும்போது வந்தால் எதிர்ப்பு என்று வந்தால் 108 ஆண்டுகள் தொழிலாளர் சங்கத்திடமிருந்து மட்டும்தான் வரும் என்று அரசாங்கத்திற்கும் அதிகாரிகளுக்கும் தெரிகிறது. யார் தொழிலாளர் உரிமைகளை கண்ணில் விளக்கெண்ணையை விட்டு எப்போது எது நடக்கும் என்பதை முன்கூட்டியே யூகித்து அதற்கான அணைகளை போட்டு தொழிலாளர்களை பாதுகாப்பதற்கான வேலையை இரவும் பகலும் அயராது அதே சிந்தனையால் இருக்கக்கூடிய ஒரு சங்கம் எது என்பதை நம்மை யாரை எதிர்த்து நாம் கோரிக்கைகள் வைத்துக் கொண்டிருக்கிறோமோ அவர்களுக்கு தெரிகிறது. ஆனால் நாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையிலேயே நாம் இருந்து கொண்டிருந்தோம் என்றால் இந்த வரப்போகும் அபாயத்தை இன்றைக்கு நாம் ஜூலை ஆகஸ்டில் முடிய போகிறது. அடுத்து என்ன நடக்கப் போகிறது? புதிதாக நம்முடைய எல்லா பாதுகாப்பு அம்சங்களையும் ஏற்படுத்தி இருக்கிறோம். நம்முடைய பேச்சை கேட்காமல் பிக்சட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த முறையில் இருக்க தொழிலாளியையும் நீ பிக்சட் டைம்னு வைக்காத, ஒரே துறையில நிரந்தரமா இருக்கக்கூடியவங்க ஒருத்தவங்களும் பிக்சட் டைம்னு 12 மாசத்துக்கு ஒருத்தவங்களும், நம்மளும் நிரந்தரம் கிடையாது. நமக்கு என்ன கண்டிஷன்னா என் கான்ட்ராக்ட் எவ்வளவு நாள் இருக்கோ அவ்வளவு நாள் உனக்கு வேலைன்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. பிக்சட் டைம்ல இருக்கிறவனுக்கு அதுவும் சொல்லல, நான் கான்ட்ராக்ட் இருக்குதோ இருக்கலையோ உனக்கு 11 மாசம் தான், அதுதான் பிக்சட் டைம் எம்ப்ளாய்மெண்ட். அப்ப அப்படி ஒருத்தருக்கு நான் கான்ட்ராக்ட் இருக்கிற வரைக்கும் வேலை தர்றேன்னு ஒருத்தர் ஒரு குரூப்புக்கும் ஒரு பகுதி தொழிலாளர்களுக்கும், கான்ட்ராக்ட் இருந்தாலும் இல்லைனாலும் 11 மாசத்துல உனக்கு வேலை முடிஞ்சிச்சுன்னு பிக்சட் டைம்ல ஒரு எம்ப்ளாயர் கேட்டகரியை நீ வைக்கக்கூடாது, அது தொழிற்சாலை சட்டங்களுக்கு விரோதமானதுன்னு சொல்லி நம்ம தொழிற்சங்கம் ஒரு தொழிற்தாவா எழுப்பியிருக்கு. யாருக்காக? நம்ம சொல்றதை கேட்காம கையெழுத்து போட்ட மூடர் கூடம், மூடர்கள், மாங்காய் மடையர்கள், ரொம்ப அதிபுத்திசாலிகளுக்காகவும் நம்ம தான் போட்டிருக்கோம். ஆனா இவங்களை கேஸ் மட்டும் அவங்கள பாதுகாக்குமா? நாளைக்கு கான்ட்ராக்டே மாறுது அல்லது இவனே வேற பேர்ல ஒரு ஏதோ XRY போட்டு நான் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா எடுக்கிறேன் அல்லது கான்ட்ராக்டா எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி செய்ய போதுல இவங்க எல்லாமே எனக்கு வேண்டாம். 10 வருஷத்துக்கு மேல உள்ளவங்க எல்லாமே வேண்டாம், எனக்கு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்கள நான் வச்சுக்கிறேன், மீதி உள்ளவங்களை பூரா நான் வேலையை விட்டு தூக்குறேன், நானே ஃப்ரெஷ்ஷா ஏன் ஆளுகளை வச்சு நான் நடத்திக்கிறேன், ஓ ஆளுங்க எனக்கு வேண்டாம்ப்பா, ஜிவி கிட்ட இருந்து நான் எடுத்துக்கிறேன் வேலையை, கவர்மெண்ட் ஜிவி கிட்ட கொடுத்துருக்கு, ஜிவி கிட்ட இருந்து நான் வண்டியை ஆம்புலன்ஸ் வாங்கிக்கிறேன், நான் ஏன் ஆளுகளை வச்சு நான் வண்டியை ஓட்டிக்கிறேன், ஜிவிக்கு ஆளுகளை அவன் ஆளுகளோட சேர்த்து நீ போக சொல்லிடு அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்தா நம்ம என்ன போராட்டம் நடத்தி என்ன வலுவை நடத்தி நம்ம வேலையை பாதுகாக்க போறோம்? மாவட்டங்கள்ல நம்ம 30-40 பேர் 50 பேர் இருக்கோம்.
அப்ப நமக்கு அங்க பாதுகாப்பு. அதற்காகத்தான் நம்ம வந்து பொதுமக்கள் நல்லுறவு கமிட்டின்னு ஒன்று வச்சிருக்கோம் இந்த சேவையை பாதுகாக்கிறதுக்காக. அந்த பொதுமக்கள் நல்லுறவு கமிட்டியின் முக்கியத்துவத்தை நம்ம உணர்ந்து எல்லா மாவட்டங்களிலும் செயல்படுத்தியிருக்கோமா? இனிமேல் நம்ம செயல்படுத்தணும், இல்லைன்னா நம்ம தப்பிக்க முடியாது. அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் வந்து இப்ப நம்ம பத்மாவதி கிறிஸ்டல் டிஎன்ஜிஹெச் ஒர்க்கர்ஸ் யூனியன் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். மிக பிரமாதமான அனைத்து மாவட்டங்களிலும் நம்முடைய 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளர்களின் பொறுப்பாளர்கள் தான். அவர்களில் நாம யாரையும் கட்டாயப்படுத்தி நீங்க கொடுத்து தான் ஆகணும்லாம் சொல்லல. பல மாவட்டங்கள்ல மாவட்ட 108 சங்கத்துல பொறுப்பாளர்களே கிடையாது, எந்த பதவியிலும் கிடையாது. ஆனா சக தொழிலாளிக்காக நான் செய்யறேன் அப்படின்னு போய் மனு கொடுத்து அங்க ஒரு சங்கத்தை வந்து ஒவ்வொரு மாவட்டங்கள் உருவாக்கியிருக்காங்க. அப்ப அந்த ஜிஹெச்ல உங்களுக்கு வேலை போச்சுன்னு சொன்னா நீங்க அந்த சங்கத்தை வலுப்படுத்தி வைத்தீர்கள் என்றால் அந்த டிஎன்ஜிஹெச் ஒர்க்கர்ஸ் ஒவ்வொரு ஜிஹெச்லையும் பிஹெச்லையும் அந்த சங்கத்தை நீங்கள் வலுப்படுத்தி உங்களோடு கரம் ஓடும் அளவிற்கு அன்றாட செயல்பாடுகளில் நீங்கள் வலுப்படுத்தி வைத்திருந்தீர்கள் என்றால் இப்படி ஒரு சூழ்நிலையில் வந்து உங்களுக்கு வேலை இல்லைன்னு நீங்க தெருவில் தூக்கி எறியப்படும் போது நீங்க மட்டும் நிக்க மாட்டீங்க. அந்த போராட்டத்துல உங்களோட ஒவ்வொரு ஜிஹெச்லையும் 300 பேர் 400 பேர் உங்களோட நிற்பாங்க. அப்ப அதுக்காக அந்த பணியையும் நாம வந்து செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். அப்ப இந்த சூழ்நிலையில நம்ம இதுவரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருந்த வேலைகளை குறை சொல்வதற்காக இருக்கிறவங்க எல்லாம் வந்து நம்ம கவலைப்பட வேண்டியது அவசியம் கிடையாது. நம்ம மாநாடு நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே சொல்றாங்க, பேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல இதுல எல்லாத்துலயுமே வந்து அந்த மாநாட்டுல அவர் போனாரு, இந்த மாநாட்டுல இவர் போனாரு, இந்த மாநாட்டுல இவர் போனாருன்னு சொல்றாங்க. நான் எப்படி பார்க்கிறேன்னா ஒரு கரும் பாறையை நம்ம ஒரு அழகான ஒரு சிற்பமா செதுக்கிறதுக்காக முயற்சி பண்ணோம். ஒவ்வொரு மாநாட்டிலும் அந்த சிற்பத்தை உருவாக்குறதுக்காக தேவையில்லாத கற்களை எல்லாம் சிற்றுளிகளை கொண்டு அடித்து உடைத்து அந்த தேவையில்லாத கற்களை ஒவ்வொரு மாநாட்டிலும் செதுக்கி செதுக்கி ஒரு அழகான சிற்பமாக நம்ம வடிவமைத்துக் கொண்டிருக்கிறோம். தேவையற்ற கற்களை நீங்கள் நீக்கினால்தான் அந்த கல் சிற்பமாக மாறும். ஒரு நீங்க வலிமையான உடற்பயிற்சியில் ஒருத்தர் நீங்க ஒரு உடலை அழகான வடிவமைப்பு உருவாக்கணும்னா தேவையில்லாத சத்துக்களை கொழுப்புகளை அங்கங்க தேவையில்லாத இடத்துல குறைச்சாதான் அது ஆணழகன் போட்டிக்கு நீங்க போக முடியும். அப்ப அப்படித்தான் நாம் நம்முடைய நம்மை நாமே செதுக்கி கொண்டிருக்கிறோம். அது எல்லாமே ஆரோக்கியமான வளர்ச்சி. இதுவரை நம்மிடமிருந்து போனவர்கள் யாருமே தொழிலாளர்களுக்கு COITU சங்கத்தை விட நான் இந்த நல்லதை செய்தேன் என்று எந்த கொம்பனாவது சொல்லியிருக்க முடியுமா? செஞ்சு காட்டியிருக்க முடியுமா? அதை விட இத்தனை துரோகங்கள் செய்து COITU சங்கம் தொழிலாளிக்கு கிடைக்க முயற்சி செய்ததை கிடைக்க விடாமல் தடுத்த வரலாறுகள் தான் இருக்கின்றன. அதுதான் துரோகிகளின் வரலாறு. அப்ப அவங்க போனதுங்கிறது வந்து சரியானது. ஏன் போனாங்க? யாரையுமே நம்ம வெளியேற்றல. இந்த அரசியல் அறிக்கையில சொன்ன மாதிரி நம்ம ஒரு சங்கம் வெளியேற்றுறதுக்காக இல்லை. அவங்களா இருக்க முடியல. ஏன் இருக்க முடியல? நம்மளுடைய சங்கம் சந்தாவை வசூல் பண்ணி அதை பிக்சட் டெபாசிட்ல போட்டு இந்த சில சங்கங்கள் சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி இவ்வளவு சந்தா வருது, இவ்வளவு லட்சம் டெபாசிட், இவ்வளவு வட்டி, இவ்வளவு சம்பாதிக்கிறாங்க. எல்லா மற்ற ஊர் உலகத்தில் இருக்கிறவங்க பூரா நம்ம போராடுறத பார்த்துக்கிட்டு இருக்கான். உன்னாட்ட எதுக்கு எடுத்தாலும் போராடுறான். உன்னாட்ட போராடுறதுனால தான் இருக்கான். நீ உன் வேலையை காப்பாற்றணும்னா உன்னாட்ட போன்னு சொல்லி ஊர்ல உலகத்தில் இருக்கிறவங்க பூரா வந்து நம்ம போராட்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்க ஒருத்தர் உட்கார்ந்து நம்ம வசூல் இவ்வளவு வசூல் நம்ம அதுடா அவசரப்பட்டு வெளியே வந்துட்டோமேடா. இவ்வளவு வசூல் வர இடத்துல இருந்தா நம்ம எவ்வளவு அடிச்சிருக்கலாம். இப்படி யோசிச்சுட்டு கணக்கு போட்டு பிளஸ் மைனஸ் போட்டு சொல்றவங்க இருக்கா? அதன் பார்வையில எப்படின்னா இப்போ ஒரு குடும்பத்துல வந்து நீங்க மாசம் 15,000 நான் சம்பளம் வாங்குறேன். உட்கார்ந்து கணவன் மனைவி உட்கார்ந்து நம்ம இத்தனை வருஷத்துல இவ்வளவு சம்பாதிச்சிருக்கோம். 15,000 50 லட்சம் வருதுங்க. இந்த 50 லட்சம் இருந்திருந்தா நம்ம எவ்வளவோ பெரிய வீடு கட்டியிருக்கலாங்க. அப்படின்னா எப்படி இருக்கும்? அந்த 50 லட்சத்தை நீ வசூல் பண்ணி என்ன பண்ண? சாப்பிட்ட, பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுத்த, நீ சாப்பிட்ட, உணவு உடை, நீ சாப்பிடாம குடும்பத்துல பட்னியா கிடந்து உடை இல்லாம நாகரிகமான உடை இல்லாம காட்டு மிராண்டியா இருந்து சம்பாதிச்சு நீ சேர்த்து வைக்கிறதுக்கு அடுத்த நாள் வேலைக்கு போகிறதுக்கு உயிரோட இருக்க மாட்டேன். நீ இந்த சம்பளத்தை பூரா சேர்த்து வச்சு சம்பளத்தை மட்டும் கணக்கு போட்டு வீட்டுல என்ன செலவு வந்துச்சுன்னே கணக்கு பார்க்காத மாதிரிதான் வரவை மட்டும் கணக்கு போட்டுட்டு போராட்டங்களையே கணக்கு போடாம
ஒரு கணக்கை போட்டு ஒரு குரூர புத்தியை காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்மளுடைய அடுத்த போராட்ட அறிக்கையை தோழர் வெங்கட்ராமன் வாய்ச்சாரு. அதுக்கடுத்து அந்த போராட்டங்களுக்கான செலவு கடன்களை வாய்ச்சாரு. இவ்வளவு போராட்டங்கள் நடத்தியதனால தான் நம்ம உயிரோடு இருக்கோம். எப்படி ஒரு குடும்ப தலைவன் வாங்குற சம்பளத்தை பூரா சேமித்து வைக்கிறேன்னு சொல்லி பணத்தாசையில் சேமித்து வைத்து குழந்தைகளையும் குடும்பத்தையும் தன்னையும் பட்டினி போட்டு கொள்வது எப்படி தவறோ அப்படி ஒரு தொழிற்சங்கம் வசூல் பண்ண பணத்தை எல்லாம் பிக்சட் டெபாசிட்ல போட்டு வட்டிக்கு பணம் கொடுப்போமா, சீட்டு நடத்துவோமா, எல்லாருக்கும் இது கொடுப்போமான்னு பார்த்து தொழிற்சங்கத்தின் உரிமைகளை காவு கொடுத்து தொழிற்சங்கத்தை சாகடிப்பதும் ஒரு குற்றம் தான். அந்த குற்றத்தை சிஓஐடி ஒரு நாளும் செய்யாது. இன்னும் இன்று கடன் 3 லட்சம் 1.5 லட்சம் கடன் வாங்கி போராட்டம் நடத்தியிருக்கோம். அடுத்து 7 லட்சம் வசூல் செய்து நம்ம போராட்டம் நடத்துவோம். அந்த போராட்டம் நடந்தால்தான் நம்ம வேலையை பாதுகாக்க முடியும். அந்த சூழலை இங்கு இருக்கக்கூடிய தோழர்கள், மாநாட்டில் கலந்து கொண்டிருந்த தோழர்களை விட குறைந்த எண்ணிக்கையிலான தோழர்கள் இருந்தாலும் நம்ம மீது தலைக்கு மீது தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நம் பாதுகாப்பாக இருக்கிறோம், நம்மளுடைய வேலை பாதுகாப்பானது என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அசட்டையான மனநிலை எப்படி தவறு? நம் தலைக்கு மேல் ஒரு கத்தி தொங்கிக் கொண்டிருக்கிறது. அதை பாதுகாக்க வேண்டும் என்றால் தொழிற்சங்கத்தை வலுப்படுத்த வேண்டும். தொழிற்சங்கத்தை வலுப்படுத்துவது என்பது அதன் நிதி ஆதாரத்தை பெருக்கி அதனுடைய உயிர் நாடியான போராட்டத்தை தொடர்ந்து மக்களிடம் கொண்டு செல்வதும், அடுத்து அறிவிக்கும் அனைத்து போராட்டங்களுக்கும் போராட்டத்தில் கலந்து கொள்வதும், அதற்கான நிதியை திரட்டுவதும் ஒவ்வொருவருடைய கடமை. நம்முடைய வேலையையும் 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளராக நாம் இன்னும் அடுத்த ஆண்டுகளுக்கு நீடிப்பதும் நீடிக்காததும் நம்முடைய போராட்டத்தில் தான் இருக்கிறது என்பதை உணர்ந்து நம்முடைய தோழர்கள் அந்த மாநாட்டு செய்தியாக அனைத்து தோழர்களிடம் கொண்டு செல்வார்கள் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். புரட்சி ஓங்குக, 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளர் சங்கம் ஓங்குக, சிஓஐடி ஓங்குக, சிடபிள்யூடி ஓங்குக. வேண்டிய கடமை குறித்து உரையாற்றி சென்றிருக்கும் தோழர் சிவகுமார் அவர்களுக்கு நன்றி.